நம்ம ஆஃபீஸில் டே டு டே நடக்கிற எக்ஸ்பென்சஸை எப்படி டேலியில் என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேங்க் லெட்ஜர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் பேங்க் அக்கௌண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெட்டி கேஷ் லெட்ஜருங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பெட்டி கேஷ் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம டெய்லி ஆஃபீஸில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ், அது டீ எக்ஸ்பென்ஸ், பூஜா எக்ஸ்பென்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம், நம்ம ஆஃபீஸ்க்காக வாங்குற சில எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம பெட்டி கேஷ் சொல்லி ஒரு லெட்ஜர் வைஸில் என்ட்ரி வச்சு அதுலேருந்து நான் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கான்ட்ரா என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். பெட்டி கேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அது 5000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படின்னா, இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது நம்மளோட கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட், ஓகேவா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு பெட்டி கேஷ்க்கு நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நான் என்ட்ரியை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி, அதாவது நம்மளோட ஆக்சிஸ் பேங்க்லேருந்து நம்ம பெட்டி கேஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெட்டி கேஷ்லேருந்து நம்ம எப்படி எக்ஸ்பென்சஸை டே டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டீ எக்ஸ்பென்ஸ் இதுக்கெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு டெய்லி நடக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத எனக்கு செலக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பூஜா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் அதே சேம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு என்ட்ரியை கிரியேட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் என்ட்ரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் அதாவது பெட்டி கேஷ்ல இருந்து டீ எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு 500 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆன மாதிரி நான் என்டர் போட்டுக்கிறேன். எகெயின் பெட்டி கேஷ்ல இருந்து ஸ்டேஷனரி ஐட்டம்க்கு நான் 1000 ருபீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பூஜா ஐட்டம். இப்போ நம்ம போட்ட என்ட்ரியில எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர். நான் பெட்டி கேஷ்ங்கிறத லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சிஸ் பேங்க்லேருந்து பெட்டி கேஷ்க்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி நான் 5000 வச்சிருக்கேன். அங்கேருந்து நமக்கு பேமெண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம், டீ எக்ஸ்பென்ஸ், பூஜா எக்ஸ்பென்ஸ்க்குலாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ண மாதிரி நான் என்ட்ரியை கிரெடிட்டில் போட்டிருக்கேன். இப்போ ஓவராலாக நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3400 ருபீஸ் எனக்கு பேலன்ஸ் இருக்கிறதா இங்கே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 10,000 நான் ஓப்பனிங் வச்சுருந்தேன். அதுலேருந்து 5000 பெட்டி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி நான் அமௌண்ட் வச்சுருக்கேன். பெட்டி கேஷ்லேருந்து எக்ஸ்பென்சஸ்லாம் ஆனது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இது மாதிரி நம்ம நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆஃபீஸில் டெய்லி நடக்குதுங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் பெட்டி கேஷ்லங்கிற லெஜரில் போய். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ண கிரியேட் பண்ண ஐட்டம்ஸையும் நம்ம போய் ஷோ பண்ணி பார்த்தா தெரியும். டீ எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஸ்டேஷனரி ஐட்டமுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், பூஜா எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஓவராலாக நம்ம பெட்டி கேஷ்லேருந்து எவ்வளோ லெஜர்ஸ் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம லெஜர்ஸ் வைஸாக இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.